சமையல் வேலையிலேயே ரொம்ப கஷ்டமான வேலைன்னு நாம் நினைக்கக்கூடியது இந்த தேங்காவை துருவி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான். இதை ரொம்ப சுலபமான முறையில் நான் எப்படி தேங்காய் துருவி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னு இன்னைக்கு பார்க்கலாம். வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் டேபிள் டாப் கிரைண்டர் இல்லாத வீடே இருக்க முடியாது. எல்லா வீட்லேயுமே இது போல் டேபிள் டாப் கிரைண்டர் கண்டிப்பாக இருக்கும். இந்த கிரைண்டர்லேயே இது போல் தேங்காய் துருவக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த தேங்காய் துருவியை இந்த கிரைண்டரில் மாட்டி இந்த டேபிள் டாப் கிரைண்டரில் எப்படி தேங்காய் துருவுறதுன்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமாகவும் இருக்கும், நிறைய பேருக்கு கொஞ்சம் பயமான ஒரு விஷயமாகவும் இருக்கும். இது நான் என்னோட தேவைக்கு தேங்காய் துருவிட்டு இருக்கும்போது எடுத்த வீடியோ தான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு தான் ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கிரைண்டரை ஓட விட்டு இது போல் உடைச்ச தேங்காவை கையில் ஒரு சைடு பக்கமாக சாய்ச்சி பிடிச்சி இது போல் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் துருவி எடுக்கணும். தேங்காவை கையில் பிடிச்சி திருவும்போது நம்மளோட ஃபுல் பலத்தையும் அதில் காட்டாமல் கொஞ்சம் பூ போல் லைட்டாக பிடிச்சி கொடுத்தா போதும். கொஞ்சம் கவனமாக பண்ணணும், கை ஸ்லிப் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு திருவும்போது இந்த தேங்காயோட சைடெல்லாம் நல்லபடியாக திருவி எடுக்கணும். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள் பக்கமும் துருவி கம்ப்ளீட் பண்ணணும். இது பிகினர்ஸுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் போக போக பழகிடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது நமக்கு ரமலான் டைமில் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நோன்பு வச்சுட்டு இந்த தேங்காய் துருவுறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. இந்த டைமில் நீங்கள் இது போல் செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை நல்ல கவனமாக பார்த்தா தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் விட்டு விட்டு திருவணும். ஃபுல் பலத்தையும் காட்டாமல் மெதுவாக தான் திருவணும். ஏன்னா நம்ம ஃபுல் பலத்தையும் காட்டி திருவும்போது ஒரு வேளை கை ஸ்லிப்பாச்சுன்னா கையில் அடிபட்டுரும். கிரைண்டர் பார்த்திங்கன்னா மிக்சியை மாதிரி ரொம்ப ஸ்பீடாக ஒன்றும் சுற்றாது, இது போல் மெதுவாக தான் சுற்றும். அதனால் மெதுவாக திருவி எடுத்தால் போதும். இப்போ தேங்காயோட பாதி துருவிட்டோம். இனி உள் பக்கமாக பாதியை துருவி எடுத்தால் போதும். இதே போல் துருவினீங்கன்னா நல்ல சூப்பராக வரும். அதிகமாக நமக்கு தேங்காய் தேவைப்படுறது இந்த ரமலான் டைமில், ஈத் டைமில் எல்லாம் தான். ஸ்வீட் செய்கிறதுக்கு, கஞ்சி செய்கிறதுக்கு, நிறைய ரெசிபீஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு தேங்காய் நிறைய தேவைப்படும். அப்போ கூட இது போல் யூஸ் பண்ணாலும் போதும். உங்கள் வீட்லேயும் இது போல் டேபிள் டாப் கிரைண்டர்லேயே தேங்காய் துருவக்கூடிய ஆப்ஷன் இருந்துன்னா தேங்காய் துருவுறதுக்கு தனியாக மிஷின் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுலேயே ஈஸியாக துருவலாம். ஃபெஸ்டிவல் டைமில் வீட்டில் ஃபங்க்ஷன் எல்லாம் வரும்போது கூட இது போல் நம்ம துருவி எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். சாதாரண டைமில் கூட நம்ம இது போல் துருவி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சமையல் ஈஸியாக முடிஞ்சிடும். அவ்வளோதான், தேங்காய் துருவி முடித்தாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இந்த கிரைண்டர்லேயே சூப்பராக தேங்காய் துருவிட்டோம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கவனமாக பண்ணணும். எவ்வளோ பூ மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா. நம்ம ஃபுல் பலத்தையும் காட்டி துருவினோம்னா இந்த தேங்காய் அடந்து கீழே விழும். இப்போ நான் 4 தேங்காய் துருவி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது இது போல் எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் போட்டு இப்படியும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆனால் நம்ம நிறைய இது போல் துருவி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஃப்ரீசரில் இருந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது இந்த தேங்காவை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணியும் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அது எப்படின்னா, ஒவ்வொரு மூடி துருவின தேங்காவையும்
இது போல் ஒவ்வொரு கவரில் சின்ன சின்ன கவரில் போட்டு இது போல் மொத்தமாக ஒரு பாக்ஸில் வச்சு அடுக்கி ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அளவும் தெரியும். ஒரு மூடி தேங்காய் ஒரு கவரில் இருக்கும். இப்படி நம்ம எடுக்கும்போது அளவோடு யூஸ் பண்ணலாம். இது போல் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது தேங்காயும் கெட்டு போகாமல் நல்லபடியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.